வணக்கம். இணையத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அழகப்பா மேலாண்மை நிறுவனத்திற்கும் சான்லாக் பதிப்பகத்திற்கும் குறிப்பாக அன்பு நண்பர் ராஜா மோகன் அவர்களுக்கும் அன்பு நண்பர் லட்சுமணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனாவோடு வாழ பழகியதைப் போல நாம் இப்பொழுது இணையத்தோடும் வாழ பழகிக் கொண்டிருக்கிறோம். உலகமே எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடர்பாடான சூழ்நிலையில் அறிவு பசியை தீர்க்கும் இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதிலே சான்லாக் நிறுவனமும் அழகப்பா மேலாண்மை நிறுவனமும் ஈடுபட்டுள்ளது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. அதிலுமே பாரதியை குறித்த ஒரு தலைப்பு என்கிற போது பாரதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட், ஒரு வாசகம், கொள்கை வாசகம் என்னவென்று சொன்னால், இனி ஒரு விதி செய்வோம். இந்த இனி ஒரு விதி செய்வோம் என்ற வரி, அதை தொடர்ச்சியாக உள்ள 4 வரிகளை பார்த்தால் அதற்குள்ளேயே ஒரு தொழில்நுட்பம் அடங்கி இருக்கிறது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். இதைத்தான் அவர் தொடங்கும் போது இனி ஒரு விதி செய்வோம். அதைத்தான் நாம இந்த தொடர் சொற்பொழிவுகளுக்கு, தொடர் கருத்தரங்க உரைகளுக்கு பொது தலைப்பாக வைத்திருக்கிறோம். சரி, இதுல என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இனி ஒரு விதி செய்வோம், அதிலே நமக்கு சந்தேகம் வருவதில்லை. எந்த நாளும் காப்போம், அதிலும் நமக்கு சந்தேகம் இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை, அதிலும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் 4வது வரியை படிக்கிற போது நமக்குள்ளே ஒரு இடர்பாடு எனக்கு ஏற்பட்டது. இளம் வயதிலேயே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எந்த கரிசல் மண்ணிலே பாரதி அவதரித்தானோ அந்த கரிசல் மண்ணுக்கு அருகிலே உள்ள தூத்துக்குடியிலே தான், ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள தூத்துக்குடியிலே தான் நான் பிறந்தேன். அப்ப பாரதியினுடைய கவிதைகளிலே படிக்கிற காலத்திலேயே எங்களூர் கவிஞன் என்பதனால் கூடுதலான பாசமும் உண்டு. பாரதியாரின் பல 100 கவிதைகளை அப்பொழுதே நான் மனப்பாடம் செய்தவன். ஆனாலும் இந்த 4 வரிகளிலே, 4 வரியிலும் கூட அந்த கடைசி வரியிலே எனக்கு கொஞ்சம் நெருடல் ஏற்பட்டது. என்ன நெருடல் என்று சொன்னால், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று பாரதியிடத்திலே ஒருவன் போய் கேட்கிறான். பாரதி ஒரு யுக கவிஞன், அவன் ஒரு நல்ல கவிஞனாக என்ன பதிலை சொல்லியிருக்கிறான்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால், ஒன்று அவனுக்கு பசியை ஆற்றி இருக்க வேண்டும், உணவு போட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவு எங்கே கிடைக்கும் என்ற திசைக்கு அவனை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும், ஆற்றுப்படுத்தி இருக்க வேண்டும். என்னிடத்திலே ஒருவன் பசி என்று வந்தால் என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். உணவு போடலாம், அல்லது கையில இருந்து பணத்தை எடுத்துக் கொடுக்கலாம், அல்லது எங்கே சென்றால் உணவு கிடைக்கும் என்ற இடத்தையாவது வெள்ளலையாவது இனம் காட்டி கை காட்டி அனுப்பி இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் என்கிட்ட பசியோட வந்தான்னா, அப்படியா உனக்கு பசியா இருக்கா, அப்ப நானும் பசியோட தான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து உலகத்தை கொளுத்திடுவோம். இது பிரச்சனை. அதுவும் பாரதியை போன்ற ஒரு யுக கவிஞன், ஒரு தேசிய மாகவி, நல்லதோர் வீணை செய்தே நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படித்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்று இந்த மாநிலம் வாழுவதற்காக மகாசக்தியிடம் கரங்கெட்ட அந்த பாரதி தன்னிடத்திலே பசியோடு ஒருவன் வந்தால் 2 பேரும் சேர்ந்து உலகத்தை கொளுத்திடுவோம் என்றால், பசித்தவனுடைய வயிற்றுக்கு என்ன பிரச்சனைக்கான தீர்வு அதிலே இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஒரு கவிஞன் என்பவன் பிரச்சனைக்கான தீர்வை கவிதையிலே சொல்ல வேண்டும் அல்லவா?
அதனால் இந்த வரி எனக்கு இடர்பாடாகவே இருந்தது, நெருடலாகவே இருந்தது. எப்படி பாரதியை போன்ற ஒரு கவிஞன் இப்படி ஒரு வார்த்தையை எழுதியிருக்க முடியும்? அதிலேயும் கூட கடைசி வரி, ஜெகத்தினை அழித்திடுவோம். அதுல கூட ஜெகத்தினை விட்டுருங்க. இந்த அழித்திடுவோம் அப்படிங்கிற சொல்லுலதான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இது ஒரு தொழில்நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். இது அடிப்படை இயற்பியல் தியரி. அடிப்படையான பௌதீக கொள்கை என்னவென்று சொன்னால், ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இதை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, அழிக்க முடியுமா? இத முடியாது. இதை நீங்க நெருப்புல போட்டு எரிக்கலாம். எரித்தால் இது அழிக்காது, அழிந்து போகாது. அதற்கு பதிலாக சாம்பலா மாறும். பிளாஸ்டிக் எரிச்சா சாம்பலா மாறும். அப்ப இது அழியல, சாம்பல் என்று இன்னொரு உருவத்தை பெறுகிறது. சரி, அந்த சாம்பலை கொண்டு போய் நான் தண்ணீர்ல கரைக்கிறேன். கரைச்சா அது அழியுமா அப்படின்னா அழியாது. இது சாம்பலா மாறுது. அதை நீரிலே கரைத்தால் அது கரைசல் என்ற வடிவமா மாறுது. வடிவம் மாறுது, உருவம் மாறுது. சரி, அந்த கரைசலை அழிக்கணும்னு நினைச்சு நான் குடிச்சேன்னு வைங்க, அது உள்ள போய் வியாதி என்கிற இன்னொரு உருவமா மாறிடும். நோய், கிருமி என்கிற ஒரு இன்னொரு விஷயமா உள்ள போய் உட்கார்ந்து. அப்ப கேவலம் ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பொருளையே என்னால் அழிக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை எப்படி அழிக்க முடியும்? பாரதியானா சொல்றான். பாரதி பொய் சொல்லுவானா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்பதுல அந்த அழித்திடுவோம் என்ற சொல்லுக்கு நாம் தவறாக பொருள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அழித்தல் என்று சொன்னால் ஒரு பொருளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவது என்று பொருள் அல்ல. அழித்தல் என்ற சொல்லுக்கு வேறு ஒரு பொருள் உண்டு. பாரதி எங்கள் மாவட்டத்திலே, தூத்துக்குடி மாவட்டம், அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தோடு சேர்ந்திருந்தது. அந்த பகுதியிலே பாரதி பிறந்தான். எங்கள் ஊரிலே அழித்தல் என்பதற்கு ஒரு பொருளை இல்லாமல் செய்வது என்று பொருள் அல்ல. நீங்க மதுரையிலையும் அந்த வழக்கு தான் இருக்கும். தென் தமிழ்நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு. நான் சொல்லுவது தமிழ் அகராதியிலும் இருக்கிறது. என்னுடைய மனைவி, நான் திருமணமான புதியதிலே ஓராண்டு திருமணம் முடிந்து ஓராண்டு கழித்து அவளுக்கு ஒரு ஆரம், ஒரு தங்கத்திலான ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். ஒரு முறை அவ அந்த செயினை போட்டுட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. என்னுடைய துணைவியார் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தா போட்டு செயினை காணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த செயினை காணும். நான் பதறி போய் கேட்டேன், அந்த செயின் எங்கன்னு கேட்டேன். உடனே என்னுடைய துணைவியார் சொன்னாங்க, அந்த செயினை நான் அழிச்சிட்டேன். நன்றாக கவனியுங்கள், செயினை அழிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அழிச்சிட்டேன்னா அதை நெருப்புல போட்டு குசிக்கிட்டேனோ, சாம்பலாக்கிட்டேனோ, இல்லை கடலை கொண்டு போய் போட்டோம்னா அர்த்தம் இல்லை. அழித்தல் என்பதற்கு என்ன பொருள் என்றால் துருச்சிதைத்தல் என்று பொருள். ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல் என்று பொருள். என் மனைவி சொன்னது என்னன்னா, சங்கிலியை அழிச்சு 2 வளையலா மாத்திட்டேன். இப்பயும் கூட தோட அழிச்சு நான் செஞ்சுட்டேன். அழித்தல் என்றால் அப்பதான் எனக்கு பொருள் விளங்கியது. அழித்தல் என்றால் ஒரு பொருளை ஒன்றுமில்லாமல் செய்வது அல்ல, செய்யவும் முடியாது. அப்ப ஒன்றை இன்னொன்றாக உருமாற்றம் செய்ய முடியும். அதுக்குத்தான் அழித்தல் என்று பொருள். இப்ப பாரதிக்கு வாருங்கள், எவ்வளவு பெரிய சிந்தனையாளனாக பாரதி இருந்திருக்கிறான். பாரதியிடத்திலே ஒருவன் தனி ஒரு மனிதன் உணவில்லை என்று வந்தால் பாரதி என்ன சொன்னான்? தரிசாய் கிடக்கிற இந்த நிலத்தை அழித்து விளைச்சலுக்குரிய நிலமாக மாற்றுவோம். அது ஒரு பசுமை புரட்சி, அது செம்மை புரட்சி அல்ல. பசிக்கு எப்போ தீர்வு? சோறு கிடைக்கணும். சோறு கிடைக்கணும்னா விவசாயம் வளரணும். விவசாயம் வளரும்னா தரிசாய் இருக்கக்கூடிய நிலத்தை அழிக்கணும். அதுதான் அழித்தல்.
அழித்தல் என்றால் உரிச்சிதைத்தல். அரிசாக கிடக்கிற நிலத்தை பாடுபட்டு பண்படுத்தி அதை சென்னற் கழனிகளாய் தீங்கரிம்பு சோலைகளாய் மாற்றி மக்களுடைய பசியை தீர்ப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் பாரதி இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் தப்பும், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அரிசா இருக்கிற பூமியை அழித்து அதை விளைச்சலுக்குரிய நிலமாக மாற்றும். அழித்திடுவோம் என்பதற்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு பௌத்திக உண்மை ஒளிந்திருக்கிறது. பாரதி சொன்னான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு விவசாயம், இரண்டாவது தொழில்நுட்பம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு என்பது அதுவே ஒரு பெரிய டெக்னாலஜி தான். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி, இந்த பிரபஞ்சத்தினுடைய கண்டுபிடிப்புகள், இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்தது என்ன தெரியுமா? இரண்டொரு கட்டைகளை கொண்டு முகம் தெரியாத மனிதன், ஒரு ஊர் பேர் தெரியாத மனிதன் ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு மரத்துண்டுகளை பயன்படுத்தி கலப்பை என்று ஒரு கருவியை கண்டுபிடித்தான். மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, அதுவரையில் ஒவ்வொரு காடு காடாக மலை மேடுகளிலே நாடோடியாக அலைந்து கொண்டிருந்த மனிதன் எதற்காக அலைந்தான்? சோற்றுக்காக அலைந்தான். சாப்பிடுவதற்குள்ள காய்கனிகளுக்காக அது எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைந்த மனிதன் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கலப்பை என்கிற டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்ட பிறகு இருந்த இடத்திலே இருந்து தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய தொடங்கினான். அவன் ஓடுவதும் அலைவதும் நின்றது. நாடோடி வாழ்க்கை மாறியது, நகரம் உண்டாகியது, நாடு உண்டாகியது, அரசாட்சிகள் உண்டாகின, நாகரீகம் உண்டாகியது. ஆக இத்தனைக்கும் ஒரு முகம் தெரியாத மனிதன் 8000 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த கலப்பை என்ற ஒரு கருவிதான். அது ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு விவசாயத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் அந்த கலப்பை தான் எல்லா டெக்னாலஜிக்கும், எல்லா தொழில்நுட்பத்துக்கும் அடிப்படையாக இருந்தது. அதுதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். நீங்க எவ்வளவு நாளும் சுத்துங்க, அணியுகத்தினுடைய உச்சத்துக்கு வேண்டுமானும் போங்கள். ஆனால் இந்த உலகம் எதை நம்பி இருக்கிறது தெரியுமா? ஒரு ஏழை விவசாயியினுடைய அந்த கொழுமுனை இருக்கிறது, கலப்பை முனை இருக்கிறது, அதை வைத்துத்தான் உலகம் சுற்றும். சொன்னவன் யார்? நம்முடைய பாட்டன் வள்ளுவன். நாம எதங்க சொல்லாம விட்டுக்கிறோம்? நாம இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கோங்கிறத சொல்லாம விட்டுக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பம் என்பது இந்த நாட்டினுடைய சொத்து, தமிழனுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு. நீங்க அனாட்டமி இருக்குல்ல, உடலியல் கூறு, இன்னைக்கு எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் அதுல வந்துருச்சு. ஜெர்மன்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஆபரேஷன், தாயினுடைய கர்ப்பப்பையிலே வயிற்றுக்குள்ளே ஒரு அந்த குழந்தை 6-7 மாத கரு, அதனுடைய இதயத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனுடைய ஆரோக்கியம் சரியானதாக இல்லை. இவர்கள் அந்த வயிற்றை அறுத்து அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அதை ஒரு நல்ல உயிரோட்டம் உள்ள கருவாக மாற்றி திரும்ப உள்ள வச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு அதை உயிரோடையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி. ஆனா இதுக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை என்ன தெரியுமா? இந்த அனாட்டமி, உடலுக்குள்ளே இதயம் எங்கே இருக்கிறது, நுரையீரல் எங்கே இருக்கிறது, கல்லீரல் எங்கே இருக்கிறது, உடல் கூரை அதற்காக பிரித்து சொன்னவன் தமிழன். இதயம் இடப்பக்கம் இருக்குங்கிறதையே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூலர். அப்ப அனாட்டமி என்ற ஒரு அறிவியலே வளரல. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன் எல்லாம் ஒரு சின்ன மீன் பிடிக்கக்கூடிய கிராமம். அமெரிக்கா என்ற ஒரு நாடே கிடையாது. அப்பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூலர் அடப்பண்ணி வைத்தார், அடிசிறை உண்டார், மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். அப்பயும் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னவன் திருமூலன். சாஞ்சாரு, இடது பக்கம் வலிக்கினாரு. அப்ப இடது பக்கம் தான் இதயம் இருக்குன்னு உலகத்துக்கு தெரியாத காலம். இடது பக்கம் கொஞ்சம் வலி இருக்குனாரு.
அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடி யாருடன் மந்திரம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்பது உடல் கூறு விஞ்ஞானம். நீங்க ஆட்டம் பாம் கேள்விப்பட்டீங்களா? ஹிரோஷிமா, நாகசாகி என்கிற 2 மிகப்பெரிய நகரங்களுடைய அழிவு ஜப்பான்ல இரண்டாம் உலகப் போரின் போது கிட்டத்தட்ட 1946-47களிலே அந்த கொடுமை நடந்தது. உலகமே ஆடி போய்விட்டது. அந்த 2 நகரங்களின் மீது சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை வல்லரசு நாடுகள் வீசின. அந்த 2 நகரம் இருந்த இடம் தெரியாம புல் பூண்டு கூட முளைக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் உடல் அங்கஹீனம் உடையவர்களாகத்தான் பிறக்கிறாங்க. உலகத்திலேயே ஜப்பான்காரர்கள் ஒரு அங்கஹீனம் தான், அவங்க குள்ளமா தான் பிறக்கிறாங்க. அது போல அவங்க ஜப்பானியருடைய மூக்கு பார்த்தீங்கன்னா சப்பையா இருக்கும். அதுவும் உடல் கூறுது, அந்த உடல் அங்கஹீனத்தின ஒரு தொந்தரவு. ஏன் தெரியுமா? அந்த 1947 வெடித்த அந்த அணுகுண்டினுடைய அந்த கதிர்வீச்சு தாக்குதல் இன்னைக்கும் அங்கே பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பாதிக்கிறது. அந்த நிலத்திலே புல் பூண்டு விளைவது கூட. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அணுகுண்டு இருக்கிறது, அந்த ஆட்டம் பாம், அதற்கு அடிப்படையான ஒரு கோட்பாட்டை, ஆர்பிஎல் கோட்பாட்டை உருவாக்கியது யார் என்று சொன்னார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒரு ஜெர்மன்காரர். உங்களுக்கு தெரியும், விஞ்ஞான உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார், விஞ்ஞான உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படக்கூடியவர் யார் என்று சொன்னார்? இன்று வரைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருக்கு முன்னால் வரை சர் ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் அறிவியல் உலகம் தலைமையில் குருவாக வைத்து கொண்டாடியது. ஆனால் அந்த நியூட்டனுடைய, இவருமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்குமே குருவாக இருந்தவர் நியூட்டன் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே குருவையே எதிர்த்து நியூட்டன் சொன்னது தவறு என்பதை ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக நிரூபித்தவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதுக்காகத்தான் அவருக்கு 1921 நோபல் பரிசு கிடைத்தது. அவர் என்ன தெரியுமா செய்தார்? E=mc². எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு கவிஞன் ஒருத்தர், ஒரு ஆங்கில கவிஞன், இதை நாவல்ட்டியா எழுதுனா அவர் போர்ட்ல தான் அதை எழுதி பார்ப்பாரு. வீட்டில் உள்ள ஒரு கரும்பலகையில தான் இந்த பார்முலா சமன்பாடுகள் இருக்குல்ல, இதையெல்லாம் ஐன்ஸ்டீன் எழுதி பார்ப்பாரு. அப்ப அவர் E=mc² என்று எழுதினார்ல, அது எதனால எழுதினார்னா ஒரு சாக்பீஸால எழுதினார். ஒரு கவிஞன் எழுதினா he eroses Hiroshima with a piece of chalk. ஒரு சாக்பீஸ் துண்டால் ஹிரோஷிமா நாகசாகி நகரத்தையே அழித்து விட்டார் ஐன்ஸ்டீன் எழுதலாம். He eroses Hiroshima with a piece of chalk. ஒரு சின்ன சாக்பீஸ் துண்டினால் உலகத்தையே அழிக்க முடியும் என்று காட்டியவன் சார்பியல். அவன் அதுக்காக கண்டுபிடிக்கல, ஆனால் அவனுடைய சார்பியல் கோட்பாட்டின் மையத்திலே இருந்துதான். E எனர்ஜி, M மாஸ் நிறை என்று சொல்லலாம், நிறை அல்லது எடை என்று சொல்கிறோம்ல. அந்த C² இருக்குல்ல, அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியினுடைய தொடர்ச்சியான வேகம், ஒளி வேகம். அவர் என்ன சொன்னாரு? இந்த எனர்ஜியையும் நிறை எடை இருக்குல்ல, இந்த இத ஒன்றோடு ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைச்சார். நீங்க அணு என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஆட்டம். ஆட்டம் இஸ் தி டைனஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் an எலிமெண்ட். ஒரு ஊடகத்தின், ஒரு மூலகத்தினுடைய மேலும் பகுக்க முடியாத ஒரு சின்ன துகள் இருக்கிறதே, அதற்குத்தான் அணு என்று பெயர். இப்ப உதாரணத்துக்கு இந்த பேனா இருக்குன்னு வைங்க, இதை நான் உடைக்கிறேன், உடைச்சுக்கிட்டே இருக்கிறேன், பொடி பொடி ஆயிடுச்சு. அதுல மேலும் பகுக்க முடியாத ஒரு தூள் நம்ம நினைக்கிறோம், ஆனா அதை விஞ்ஞான ரீதியா பகுக்கலாம், அதையும் பகுத்துட்டே போலாம். அந்த விஞ்ஞானத்தாலும் பகுக்க முடியாத இறுதி தூள் இருக்கிறதே, இறுதி துகள், அதுதான் அணு. Atom is the tiniest particle of an element. மிக மிக குறுகிய ஒரு வடிவம், அதுக்கு மேல பகுக்க முடியாது. அப்படிதான் உலகம் நம்பிட்டு இருந்தது. அணுவினை அதற்கு மேல் பகுக்க முடியாது என்றுதான் 1905 ஐன்ஸ்டீன் இந்த கொள்கையை கண்டுபிடிக்கிற வரையில், 1905 வரையில்
மறந்து விடாதீர்கள். 1905 15 வரைக்கும் தான் அவர் 4 கட்டுரைகளை ஐன்ஸ்டீன் உலக புகழ் பெற்ற 4 கட்டுரைகளை வெளியிட்ட காலம் 1905 1915 வரைக்கும். அதுக்கு முன்னால வரைக்கும் அணு என்பது ஒரு பொருளினுடைய ஒரு மூலகத்தினுடைய மிகச்சிறிய தூள். அதை மேலும் பகிர்க்க முடியாத ஒரு தூள் எது உண்டோ அதற்குத்தான் அணுன்னு பேர். அந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, அதுவையும் அதையும் ஒழிக்க முடியும். நிறை என்பது இருக்கிறதே எம் மாஸ் =mc². அந்த மாஸ் என்பது இருக்கிறதே அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒளிந்திருக்கிறது என்று உலகத்துக்கு சொல்லவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நாம் அது வரைக்கும் அணுவுக்குள்ளே எதுவும் இல்லை. ஆனால் அவர் சொன்னாரு, அணுவுக்குள்ளே 3 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று நியூட்ரான், இன்னொன்று புரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான். இதுல நியூக்ளியஸ் என்று ஒரு பகுதி, அது நியூட்ரானும் புரோட்டானும் பிணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை சுற்றி வட்ட வடிவிலே எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன. அது ஒவ்வொரு மூலகத்திற்கும் அந்த சுற்றி வருகிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை வேறுபடும். அந்த எண்ணிக்கை என்னவோ அதுதான் அட்டாமிக் நம்பர். யுரேனியம் என்றால் அதுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும். அட்டாமிக் நம்பர் வச்சு கொடுக்குறாங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி வருகிற எலக்ட்ரான்களை வைத்துத்தான் அந்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். அப்ப இந்த இவர் என்ன பண்ணாரு ஐன்ஸ்டீன், அந்த நிறை, அந்த நியூக்ளியஸ் என்பது ஒரு நிறை. ஒரு அணுவினுக்கு உள்ளே, ஒவ்வொரு அணுவினுக்குள்ளே உள்ள ஒரு நிறை. அதுதான் நியூட்ரானும் புரோட்டானும் இணைந்திருக்கக்கூடிய நியூக்ளியஸ். அதை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உலகத்தையே அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹிரோஷிமா அது மிகப்பெரிய நகரம். அதுல செத்தவங்க எண்ணிக்கை மட்டும் 80,000. அவ்வளவுதான் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 80,000 பேர் அந்த ஹிரோஷிமா நாகசாலையிலே கொல்லப்பட்டார்கள் 2ஆம் உலக யுத்தத்தின் போது. இந்த 80,000 பேர் சாகுறதுக்கு பயன்படுத்தின யுரேனியத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? 0.8. 0.8 அளவு எடை உள்ள அந்த யுரேனியம் இருக்கிறது. அதுதான் 15 கோடி வெடிப்பாற்றலாக வெளியேறி இதை அளித்தது. ஒரு மெசேஜ் வந்தது தமிழ் இணையத்திலே, தமிழ் மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தெரிவிக்கப்பட்டது. நான் அந்த இதுக்கு தான் வர்றேன். அணுவை உடைக்க முடியும், அணுவை பிளக்க முடியும் என்று 1905க்கு முன்னால உலகத்துல யாரும் சொல்லல. 1905ல ஐன்ஸ்டீன் தான் அணுவையும் துளைக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ் படிக்கக்கூடிய எனது அருமை தமிழ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அந்த டெக்னாலஜியை, அந்த தொழில்நுட்பத்தை முதலிலே தந்தவர்கள். ஏன் சார் ஆகுனா தமிழர்கள் சொல்றீங்க? என்ன சார் ஆதாரம்னா, நம்ம அவ்வை பாட்டிற்கால ஒரு சாதாரண கிழவி, அவ சொன்னா அணுவை துளைத்து, அணுவை துளைக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கல அந்த பாட்டிக்கு. அணு என்றால் மேலும் பிளக்க முடியாத ஒரு பகுதி என்ற கருத்து இருந்த காலத்திலேயே அணுவை துளைக்க முடியும். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல், திருக்குறளுக்கு சொல்லுகிற போது அங்க கொண்டு டெக்னாலஜியை சேர்க்கிறாங்க. தமிழனுடைய எல்லா பார்வையிலும் திருமூலரே சொன்னார்ல, அணுவினில் அணுவை 1000 கூறிட்டு அணுவைய 1000 கூறு போட முடியும் என்று திருமூலர் சொன்னார். ஹைட்ரஜன் குண்டு வரைக்கும் உருவானதுக்கு காரணம் அணுவையே பிளக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே, அந்த காலத்திலேயே எந்த தொழில்நுட்பம் ஒரு வார்த்தையே இல்லாத காரணத்திலே அணுவை துளைக்க முடியும் என்பதை தமிழ் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அப்படியானால் இது ஒரு தொழில்நுட்ப மொழிதானே. ஒரு தொழில்நுட்ப மொழியாக
உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முந்தைய கண்டுபிடிப்பு. எல்லா துறையையும் பற்றி தமிழன் சிந்தித்திருக்கிறான். நீங்க தாமிரபரணி, நெல்லை சீமை, நான் பிறந்த ஊரு தாமிரபரணி ஆறு நீங்க பார்த்திருப்பீங்க. தாமிரபரணி ஆறு அந்த தாமிரபரணி மாவட்டத்துக்குள்ளேயே, ஒடி மாவட்டத்துக்குள்ளேயே அது கடல்ல கலந்துருக்கு. அந்த தாமிரபரணி ஆறு அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மதுரை, கரூர், இந்த மாதிரி பல இடங்கள்ல, திருச்சி, இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நதிக்கு நடுவுல மண்டபம் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளா இதுக்கு காரணம் தெரியல. ஏன்டா கோயில் கட்டணும்னா நதி கரையில கட்டலாம். காவிரியுடைய வடகரையிலையும் தென்கரையிலையும் தான் 274க்கும் மேற்பட்ட தேவார வைப்பு தலங்களும் தேவார பாடல் பெற்ற தலங்களும் இருக்குது. எல்லா பக்கமும் ஏன் அந்த நதிக்கு ஓடுகிற இடத்துல அதை கட்டியிருக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் கோயில் ஒண்ணு இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்குது. அதை பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எழுதினாரு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால. நீங்க பாருங்க, மனிதன் பஞ்சபூதங்களின் மீதும் ஆளுகை செலுத்தி இருக்கிறான். இந்த வெள்ளம் வருகிற போது, வெள்ளம் கரபுரண்டு வருகிற போது அரசாங்கம் அந்த புயல் கூண்டு எல்லாம் ஏற்றுவாங்க. அல்லது சங்கு, அபாய சங்கு ஊதி வெள்ளம் வருது, எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு அபாய சங்கு எல்லாம் ஊதுவாங்க. இது அந்த காலத்துல தமிழன் செஞ்சிருக்கான். எப்படி செஞ்சிருக்கான்னா, சங்கு மண்டபம்னு பேர் அதுக்கு. இந்த மண்டபத்துல திறந்திருக்கும், மேல மூடி இருக்கும், பின்பக்கம் மூடி இருக்கும், மற்ற 3 பக்கம் திறந்திருக்கும். அந்த மாதிரிதான் மண்டபம் இருக்கும். இப்ப நீங்க பார்க்கலாம். அந்த மண்டபங்கள் ஆற்றுக்குள்ளேயே கட்டியிருப்பாங்க. அந்த மண்டபம், அந்த மண்டபத்துல மேல் பாகத்துல பாத்தீங்கன்னா சங்கு வடிவத்திலே துளை உள்ள ஒரு அமைப்பு இருக்கும். இந்த காற்று இருக்குல்ல, இது வெள்ள காலத்திலே காற்று அழுத்தப்பட்டு அந்த வெள்ளம் மண்டபத்தினுடைய முக்காவாசியை மூடுதுன்னா, அந்த காற்று மேலே உள்ள துளை வழியா போய் சங்கு மாதிரி ஊதும். ஊதுனோம்னா ஆகா, வெள்ளம் ஒரு கட்டத்தை போயிடணும், நாம ஒரு நல்ல இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான், அந்த காலத்துல அந்த சங்கு மண்டபங்களை அமைத்து அந்த சங்கிலியின் மூலமாக, அது ஒரு டெக்னாலஜி, ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. நீங்க பாஞ்சாலங்குறிச்சியிலே இருந்து ஆண்ட பாளையத்து மன்னன் கட்டபொம்மன், அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? அவன் இன்னைக்கும் போலாம். நீங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில அந்த கட்டபொம்மன் வெளியிட்ட அந்த சத்தமா ஆலயம் இருக்குது, ஒரு ஆலயம் இருக்கு. அந்த கட்டபொம்மன் பயன்படுத்திய வாள், அந்த இரும்பு குண்டு, அப்ப பீரங்கில இரும்பு குண்டு போட்டுதான் அடிப்பாங்க. அதான் கோட்டையில நுறுக்கும். அது கூட இந்த ரிலேட்டிவிட்டி தியரி தான். ஒரு பொருள் சாதாரணமா இருக்கும்போது அதுக்கு அவ்வளவு இது கிடையாது. ஆனால் ஒரு விசையோடு போகிற போது அதனுடைய எஃபெக்ட் அதிகம். நீங்க கால் பந்த அப்படியே தள்ளிட்டு நம்ம கால் மேல எத்தி விடுறான்னு வைங்க, அதுல ஒண்ணும் வழி வராது. ஆனால் அதையே அவனுடைய ஃபுல் ஸ்பீடை வச்சு ஓங்கி அடிச்சு அது நம்ம மூஞ்சில அடிச்சா மூஞ்சியெல்லாம் வீங்கிரும். நிறை என்பது மிகப்பெரிய ஆற்றலாக உருமாற முடியும். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு இரும்பு குண்டு தான், இதை பீரங்கில போட்டுதான் கோட்டை கொத்தளங்கள் மேல அடிப்பாங்க. அந்த குண்டு தான் போய் தாக்கும், வெடி குண்டு கிடையாது, இரும்பு குண்டு இன்னும் இருக்குது பாஞ்சாலங்குறிச்சியில. அந்த பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுக்கு என்ன வழக்கம் என்று சொன்னால், அப்ப அவன் காலையில உணவு இருந்துற பழக்கம் கிடையாது. அந்த காலத்துல நம்மளுடைய யோகிகள் ஒரு வேளைதான் சாப்பிட்டுக்கிறாங்க. நல்ல உச்சி காலம், சூரியன் உச்சத்துக்கு வரும்ல 12 மணி, அந்த 12 மணிக்கு தான் உச்சி நேரத்துலதான் அந்த இது சாப்பாடு மதிய நேரம், அப்பதான் சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி. நம்மள மாதிரி சம்சார போகத்துல உள்ளவங்க. ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி, 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி, வியாதியஸ்தன். ஒரு மனுஷன் இன்னைக்கு 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவனுக்கு வியாதி எல்லாம் வந்துருச்சு. ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி, 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி. அப்ப 4 வேளை சாப்பிடுறவன் துரோகி. அவெல்லாம் நாட்டுல நடமாடவே கூடாது. 7 வேளையெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, விட்டுருவான். இவன் உச்சி காலத்துல 12 மணிக்கு சாப்பிடுவான்.
சாப்பிடுறதுக்கு முன்னால அவனுக்கு என்ன வழக்கம்னா, திருச்செந்தூர் கோயில்ல முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். இது என்ன சார் கொடுமையா இருக்குது? அவனுடைய பழஞ்சாலங்குறிச்சி வந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் திருச்செந்தூர். அங்க முருகனுக்கு பூஜை பண்றது இவனுக்கு இங்க எப்படி தெரியும்? இன்னைக்கு தகவல் டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப பெருகிருச்சு. நான் எங்கேயோ சேலத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 4 10க்கு 10 அறையில இருந்து பேசுறத இன்னைக்கு உலகம் பூரா உள்ளவங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம். அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய முன்னோடியாக கட்டபொம்மன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஆலயம் இருக்குல்ல, அந்த ஆலயத்துல ஆலய மணி அடிக்கிற போது அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய மணிக்கூண்டுனா நேரம் பார்க்கிற மணி இல்லை, சத்தம் போடுற மணி, ஆலய மணி. அது மாதிரி ஒரு காண்டாமணின்னு பேர் அதுக்கு. அதான் 1 கிலோமீட்டர் தூரத்துல அந்த காண்டாமணி இருக்கும். அடுத்து அதுல இருந்து இன்னொரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மணிக்கூண்டு இருக்கும். இன்னைக்கு அதனுடைய இடிபாடுகள் இருக்குது. காயல்பட்டினம் பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு சில இடங்கள் இருக்குது. ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு மணிக்கூண்டா கட்டி வச்சு அந்த மணி அதனுடைய லாஸ்ட் மணிக்கூண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில முடியும். இப்ப திருச்செந்தூர் கோயில்ல 12 மணிக்கு உச்சிகால பூஜை நடக்கும்போது அவங்க அந்த ஆலய மணி அடிப்பாங்கல்ல, அந்த ஆலய மணி 1 கிலோமீட்டர்ல உள்ளவன் அங்க அந்த 80 கிலோமீட்டருக்கு 80 மணிக்கூண்டுல 80 பேர் இருப்பான். அந்த மணி கேட்டோம்னா அவன் அடிப்பான். அத உடனே அதே நேரத்துல ஒளிதான் ரொம்ப வேகம் முடியாது. அதானே சி ஸ்கொயர் இவர் சொல்றது, ஐன்ஸ்டீன் சொன்னது. அப்ப அந்த ஒளியினுடைய வேகம் ரொம்ப அதிகம், சவுண்டும் அதே மாதிரிதான் அதிகம். அப்ப இந்த சவுண்டு வந்து அடுத்த கோபுரத்துக்கு வந்து அடுத்த கோபுரத்துக்கு வந்து என்ன ஒரு 2-3 மணித்துளிகள்ல அங்க பூஜை நடக்கிறது இவனுக்கு கிடைச்சு. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் பாருங்க. இன்றைக்கு உலகத்துல வந்து எவ்வளவோ விஞ்ஞானத்துல முன்னேறி இருந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோடியாக இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டினான்னு தெரியலங்க. எத்தனை அந்த சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டாங்க, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளவு பேரும் 1000 ஆண்டுகளா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். தஞ்சாவூர் கோயிலை எப்படி கட்டினான்னு தெரியல. 80 டன் எடை, 80 டன் எடை உள்ள ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான யுகத்திலே கூட ஒரு கிரைண்டரை வச்சு உங்களால தூக்க முடியாது. ஒரு கிரைண்டரை வச்சு உங்களால வந்து எத்தனை அடிக்கு தூக்கணும்? கிட்டத்தட்ட 126 அடிக்கு மேல தூக்கணும். எப்படி? இன்றைக்கு கூட அத்தனை அடி உயரத்துக்கு 80 டன் கல், இவ்வளவுங்க 80 டன் கல்லை ஏற்றுற அளவுக்கு ஒரு வாகனம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட கிடையாது. கப்பல்ல வேணா இந்த 80 டன்னையும் அந்த 127 அடிக்கு மேல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப சாதனை நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னொரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த அவ்வளவு பெரிய கோபுரம் இருக்குல்ல, இதுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு தெரியுமா? 5 அடி தான் இருக்குது அஸ்திவாரம். 5 அடிக்கு அஸ்திவாரத்தை வச்சு அவன் அதை கொண்டு போயிருக்கலாம் நிறைய. இந்த தொழில்நுட்பத்தை தான் இரட்டை கோபுரம் வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மலேசியாவில் ட்வின் டவர்ஸ் சொல்றோம்ல, இவங்க கூட இந்த அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸ் சொல்றாங்க, நிறைய இடத்துல ட்வின் டவர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த தொழில்நுட்பத்துல என்ன ஒரு வேறுபாடு என்றால், தமிழன் உருவாக்கிய இந்த தொழில்நுட்பத்துல பூரா வந்து வெயிட்டான கற்கள். ஆனால் மற்ற ட்வின் டவர்ஸ் எல்லாம் பேசிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் மேல போக போக வெயிட் ஏத்துனா பலவீனம் என்பதற்காக அந்த கணம் குறைந்த கற்களை தான் மேல மேல அடிக்கிட்டு போனாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கல்லணை, கிராண்ட் அணை கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த கல்லணையை இதுவரைக்கும் எப்படி கட்டப்பட்டது இது வரைக்கும் தெரியாது. அதுவும் பாய்ந்து வருகிற காட்டாறு. இப்பதான்
ஒரு காலத்துல பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைப்பாடு ஆமர் மாலை அருகசைய நடந்தாய் வாலி காவேரி. எப்பயும் சோலைகளும் மயில்களும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அது காட்டாறு வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்க அந்த அகண்ட காவேரி, அதற்கு அதுல கல்ல போட்டு ஒரு அணை கட்டி இருக்கிறான். அந்த அணை கட்டி எப்படி கட்டப்பட்டது என்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சவாலா இருக்குது. ஏன்னா அவன் கல்லு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சிருக்கான்ல, இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு அவன் செங்கலை பயன்படுத்தல, சுண்ணாம்பை பயன்படுத்தல, சாந்த பயன்படுத்தல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒட்டிட்டு இருக்குது. இதை விட பெரிய என்ன தெரியுமா, அந்த கல்லறையை கரிகாலன் கட்டுகிற போது அவனுக்கு வயசு 16 அல்லது 17 வயசு தான். 11 வயசுலயே பட்டத்துக்கு வந்தவன். ஆக இளம் வயதிலேயே மிக நுட்பமான தொழில்நுட்பங்களை எல்லாம் நம்மவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உலகம் பூராவும் கப்பலை செலுத்தி நிலவுக்கு களம் ஏறி நீரினை கடந்து பாரினையும் வென்றிருக்கிறான் தமிழன் என்கிற போது டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இவற்றின் தாயகமாகவும் தமிழ் இருந்திருக்கிறது, தமிழகம் இருந்திருக்கிறது. அறுவை சிகிச்சை சொல்றோம்ல, அறுவை சிகிச்சை உடல்ல ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அதை அறுத்து அந்த கட்டிக்கு என்ன அது அப்ப பிளட் லாஸ் ஆகும். அதுக்கு என்ன பிளட் கொடுக்கணும்? எனக்கு இந்த பி பாசிட்டிவ் பிளட்டை தான் ஏத்த முடியும், வேறு ரத்தத்தை ஏத்த முடியாது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு உள்ள மிகப்பெரிய டெக்னாலஜி பிரகாரம் அந்த லேசர் வச்சு அந்த கட்டியை கரைச்சா கூட அதுக்கு என்னுடைய உடம்பு ஒத்துக்கொள்ளுகிற என்னுடைய ரத்தத்திலே உள்ள அந்த ரத்தம் தான் பயன்படுத்த வேண்டும் என்று நவீன விஞ்ஞானம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த இதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம இந்த கொரோனா காலத்துல கூட ஸ்டெரிலைசேஷனை பற்றி நிறைய படிக்கிறோம். ஏன்னா மாஸ்க கூட இந்த N95 மாஸ்க கூட ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்துருக்கு தொழில்நுட்பம். அதே மாதிரி நீங்க எங்க ஊசி போட போனாலும் அந்த ஊசியெல்லாம் ஹீட் பண்ண அந்த சுட வச்ச நீர்ல வச்சுதான் அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. நீடிக்கு மாதிரி போர்செப்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. இந்த ஊசி இதெல்லாம் கூட அந்த நீடில்ஸ் எல்லாம் கூட அதுல போட்டு எடுப்பாங்க. ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும். இதை யார் சொன்னா தெரியுமா? அதான் 12ஆம் நூற்றாண்டிலே கம்பராமாயணத்துல சொல்றாரு. இது ஒரு வழி இல்லாம சொல்றாரு. 12ஆம் நூற்றாண்டுல அறுவை சிகிச்சையே இல்லாத கம்பன் சொல்றான், உடலினை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி. இதனுடைய உதிரம் பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ் தான் ஊத்தணும். இதை சொன்னது யாரு? கம்பன் சொன்னா. உடலிடை தோன்றி தொன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடலுற சுட்டு ஸ்டெரிலைசேஷன். அவ்வளவு டெக்னாலஜிங்க. இப்படி டெக்னாலஜி வளர்ந்த ஒருத்தன் மேல்நாடுகள் எல்லாம் விஞ்ஞானத்துல வளருது, அதனால இனிமே தமிழும் வாழாது, தமிழனும் வாழ மாட்டான்னு சொல்லும் போது ஒரு தமிழ் நெஞ்சத்தை உடைய பாரதி கொதிக்காமல் என்ன செய்வான்? புத்தம் புதிய கலைகள் என்ற பூதத்தின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழிலே இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கில்லை, மெல்ல தமிழினி சாகும் என் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த கிறுக்கன் சொன்னான். எந்த கிறுக்கன்? எவனோ ஒரு கிறுக்கன். பாரதி காது விட சொல்லி இருக்கிறான். எந்த நாடு உலகத்திற்கு கண் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்தியதோ, எந்த நாடு உலகத்திற்கு வானசாஸ்திரத்தை அறிமுகப்படுத்தியதோ, எந்த நாடு உலகிற்கு பொறியியல் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியதோ, எந்த நாடு உலகத்திற்கு ஏராளமான தொழில்நுட்பங்களை அள்ளி கொடுத்ததோ, அந்த நாட்டிலே உள்ள ஒரு மொழி அழியும். ஏனென்றால் விஞ்ஞானம் மேற்திசையிலே வளருகிறது. அவைகளுக்கு அந்த மொழி அந்த சொற்களுக்குள் மொழிபெயர்க்கக்கூடிய திறமை தமிழுக்கு இல்லை என்று ஒருவன் சொல்லுகிற போது செந்தமிழ் நெஞ்சத்துடைய பாரதிக்கு பகைக்காமல் இருக்குமா? ஆகா என்றந்த பேதை உரைத்தான். அவன் ஒரு கிறுக்க. என்றந்த பேதை உரைத்தான். புத்தம் புதிய நூல்கள் பஞ்சபூதத்தின் அளவின் நுட்பங்களை கூறும் என்று சொன்னாலே, பஞ்சபூதங்களையும் கட்டி ஆண்டவன் தமிழன். அவன் நீரிடம் மேலாண்மை செய்திருக்கிறான், காற்றை மேலாண்மை செய்திருக்கிறான், அக்கினியை மேலாண்மை செய்திருக்கிறான்.
என் இறைவனையே மேலாண்மை செய்திருக்கிறான். இவன் கூப்பிட்ட நேரம்லாம் இறைவனே வந்தாரு. அப்ப எல்லா ஆளுமைகளையும் பஞ்சபூதங்களுடைய நுட்பம் தெரியாது. இவங்களுக்கு சொல்லி இதை அவங்களுடைய மொழி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மொழி. அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி அதையும் பாரதி சொன்னான். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி பெருமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல். ஆமா, பழைய தொழில்நுட்பம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு போதாது. பாரதி அதை அடுத்த நிலை. நீங்க பல மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி மகிழ்வதிலோ பெருமை இல்லை. நமக்கு நாமே பேசிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? சென்றடிநீர் எட்டு திக்கும். நாம் தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு நாடு தன்னுடைய பலத்தை அறியவில்லையோ வளர்ச்சி என்பது மறந்து விடாதீர்கள், சேற்றிலே கால் வைப்பது போன்றது. சேறு சகதி இருக்கிறது, ஒரு காலை தூக்கி சகதிக்குள்ள வைக்கிறோம். அந்த கால் சரியாக ஊன்றினால்தான் அடுத்த காலை நீங்க வைக்க முடியும், இல்லையா? வளர்ச்சி என்பது டெக்னாலஜி, அது போல ஒரு இடத்திலே ஒரு ஆய்விலே தோய்ந்து அதிலே ஊன்றி நின்றால்தான் அடுத்த வளர்ச்சிக்கு போக முடியும். ஆகவே அடிப்படை தொழில்நுட்பங்கள் அமைந்திருக்கக்கூடிய நாம் அடுத்த காலை எடுத்து வைப்பதற்கு பாரதி ஒரு வழி சொன்னான். அந்த வார்த்தை தான் சென்றடைவீர் எட்டு திக்கும். நான் எட்டு திக்கும் போயிருக்கிறேன், அதனாலதான் இந்த தலைப்பையே நான் கொடுத்தேன். நான் பெருமைக்காக சொல்ல, உலகத்தின் எல்லா திசை நாடுகளுக்கும் நான் பயணப்பட்டிருக்கிறேன். அது என்னுடைய பெருமையாக நினைக்கவில்லை, என்னுடைய பெருமையாக நான் ஒத்துக்கவும் மாட்டேன். உலகம் பூராவும் தமிழ் இருக்கிறது, தமிழர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்ப என்னைய அவங்க கூப்பிடுறாங்கன்னா நான் பேசுற தமிழை கேட்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்ப அது எனக்கு பெருமை இல்லை. உலக நாடுகளிலே எல்லாம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழுக்கு கிடைத்த பெருமை தான். சுவிட்சர்லாந்துல ஐன்ஸ்டீன் வாழ்ந்த வீடு, ஐன்ஸ்டீனை பத்தி நான் அதிகமா சொன்னது அதான். ஐன்ஸ்டீனுடைய வீடுகள் எல்லாம், அவர் வீடு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இதையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அங்க உள்ள நூலகங்கள் அவரை பற்றி நிறைய படிச்சு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் அந்த அணு கோட்பாட்டை அவர் சார்பியல் கொள்கை கோட்பாட்டை வலியுறுத்தினார்ல, அதனாலதான் சுவிட்சர்லாந்துல, ஏன்னா அவர் ஜெர்மன்ல பிறந்தாலும் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா கண்டம் போல 26 நாடுகளுடைய ஐக்கியம் தானே, தொகுப்பு தானே, 26 நாடுகள். நீங்க ஒரு விசா எடுத்தா 26 நாட்டுக்கும் போகலாம். நான் ஒரு 12 நாட்டுக்கு போயிருக்கேன். ஒரு விசாவிலேயே 12 நாடு சுத்திட்டு வந்தேன். அதுல எல்லாம் 500-600 கிலோமீட்டர் அடுத்து ஒரு 450 கிலோமீட்டர், அங்க இருந்து இது டென்மார்க் ஒரு 400 கிலோமீட்டர், இப்படி இவ்வளவுதான். ரயிலையும் போகலாம், பஸ்லையும் போகலாம், விமானத்திலையும் போகலாம், அது வசதியை பொறுத்து. நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த இது உலக அட்டாமிக் எனர்ஜி, வேர்ல்டு அட்டாமிக் சென்டர் அங்க இருக்குது, ஜெனீவாவில் இருக்கு. நான் அங்க போயிருக்கிறேன். உள்ள நுழைஞ்சவன பார்த்தா நடராஜர் விக்கிரகம் வச்சிருக்கான். நீங்க இப்போ நெட்ல போட்டு பார்த்தா தெரியும். ஜெனீவாவுல CECR நினைக்கிறேன், அது அந்த ஷார்ட் ஃபார்ம். அதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு அட்டாமிக் சென்டருடைய பிரான்ச் அந்த ஜெனீவாவில் இருக்குது. அதுல உள்ள நுழையும் போது அந்த இது இருக்குது. ஏன் அதை வச்சிருக்கிறாங்க? கீழே கல்வெட்டுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? இந்த நடராஜருடைய வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவம் காஸ்மிக் ரேஸ், உலகத்தினுடைய காஸ்மிக் ரேஸ்னுடைய அந்த வடிவத்தை, இப்ப மில்கி வே பால் வீதினா அதுக்குன்னு ஒண்ணு அப்படிதான் இருக்குன்னு தெரியாது, ஆனா அதுக்குன்னு ஒரு குறியீட்டை நம்ம வச்சிருக்கோம்ல. அதனால இந்த காஸ்மிக் ரேஸுக்கு ஒரு குறியீடுன்னு வச்சா அது நடராஜர் சிலை மாதிரியே இருக்கு. அதனால நடராஜர் வச்சுக்கணும். அவன் ஆன்மீக நடராஜரை கும்பிடுறதுக்காக இருக்கல, உலகத்தினுடைய அந்த கதிர்வீச்சுடைய அங்க வச்சிருக்கிறாங்க அத. அப்ப இந்த உலக நாடுகள்ல எல்லாம்
இன்றைக்கு நிறைய தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள அளவிற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. எங்க காலத்துல இல்லாத வாய்ப்பு இதுல நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள்லாம் இணைஞ்சிருக்கிறீங்க. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான உலகம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்துதான் வெற்றி இருக்குது. டெக்னாலஜி இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்ததுனால செல்போன் இல்லாத வீடே இல்லைன்னு. ஆனா அந்த செல்போன்ல முக்கா 1.5 மணி நேரம் கிளாஸ் போக, மீதி நேரம்லாம் பசங்க என்ன பண்றாங்க? எல்லா நேரமும் செல்போன். நான் சுவிட்சர்லாந்துல ஒரு வீட்டுல தங்கியிருக்கிறேன். அந்த வீட்டுல 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். நான் குளிர் பிரதேசம். நான் போன நேரம் குளிர் நேரம். காலையில ஒரு 8 மணி 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு பால்கனிக்கு வர முடியாது, கண்ணாடி இது போட்டுக்கும். அதில் அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு வெளியே பார்க்குறேன். அந்த படிக்கிட்ட பையன் 10 வயசு பையன் பனிக்குள்ள கையில செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்கான். என்னடா இது நம்ம நாட்டுலதான் இந்த குடும்பம் இருக்கு. படிக்க வரைக்கும் செல்போன். காலையில எந்திரிச்சதும் செல்போன். எனக்கெல்லாம் பசங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்கன்னு பார்க்கணும்னா, வெளியூர்ல எங்க சொந்தக்கார பசங்க எல்லாம் இருக்காங்க. அவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்னு பார்க்கணும்னா, வாட்ஸ்அப் ஆன் பண்ணா அதில் அவன் டைம் காட்டிடும். எத்தனை மணிக்கு வாட்ஸ்அப் வந்துருக்கான்னு. அப்பதான் அவன் எந்திரிக்கான். எந்திரிச்சோன்னு அவன் வாட்ஸ்அப் தான் வருவான். வேற எங்கேயும் போக மாட்டான். அப்படி ஒரு உலகம். ஏன்னா இந்த குடும்பம் இங்கேயும் வளர்ந்த நாடுகள்ல இங்கேயும் கூட அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சேன். அப்ப என் நண்பர் காப்பி எடுத்து சொன்னார். வந்தவர் நான் என்ன பாக்குறேன்னு பாரு. பார்த்துட்டு பையன் செல்போனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? நீங்க கீழே போய் அவன் என்ன பண்றான்னு தெரியும். நான் சத்தியமான உண்மை சுவிட்சர்லாந்துல நான் பார்த்து உண்மை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்றேன். நீங்க மறந்துடாதீங்க. கீழே போய் நான் பார்க்கிறேன். செல்போனை வச்சு அவன் கேம் விளையாடல, சினிமா பார்க்கல, மியூசிக் கேட்கல. அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. செடிக்கு எப்படிடா இது ஏன்னா நமக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாதப்போ செல்போன்ல எப்படிடா செடி எங்க இருக்குன்னு அவன் அடுத்த அதிர்ச்சியை தூக்கி போட்டான். செடி மாடியில இருக்குன்னா, மாடியில இருக்கிற செடிக்கு செல்போன்ல தண்ணி எப்படிதான் ஊத்துறேன்னு அப்புறம் மேல கொண்டு போய் காமிச்சான். சென்சார் பொருத்தி இருக்கிறான். சென்சார் மூலமாக அவன் சுவிட்சர்லாந்துல இல்லாம ஜெர்மனியில இருந்தாலும் சுவிட்சர்லாந்துல இருக்கிற வீட்டுல எப்ப செடிக்கு தண்ணி ஊத்தணுங்கிற தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. செல்போனை அதுக்கு பயன்படுத்துங்கள். டெக்னாலஜிக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. அதை வளர்ப்பதற்கான செல்போன், இணையம், கூகுள். நான் ஆன்மீகவாதி தான். நான் முருகனை பார்த்ததில்லை, பிள்ளையாரை பார்த்ததில்லை, சிவபெருமானை பார்த்ததில்லை, ஐயப்பனை பார்த்ததில்லை, பெருமாளை பார்த்ததில்லை. இதெல்லாம் கண் காணாத தெய்வம். ஆனா நமக்கு கண் கண்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு. எதுனா கூகுள். நீங்க என்ன போடுறீங்களோ அது கிடைக்கும். இட்லின்னு போடுங்க. இட்லி எப்படி தயாரிக்கணும், இட்லி சட்னி எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாட்டுல எப்படி இட்லி இருக்குது, இட்லியை பத்தி அத்தனையும் வரும். சட்னின்னு போடுங்க. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும். அந்த கடவுள் கூகுள் என்கிற கண் கண்ட கடவுள் உங்கள் காலத்திலே உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை சரியாக பயன்படுத்துகிறீர்கள்? சந்திராயன் 1, 2 நிலவுக்கு போய் நிலவுல தண்ணீர் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கொண்டு சொன்னது உலகத்திலேயே இந்தியாதான். தமிழ்நாட்டை சேர்ந்த உடுமலைப்பேட்டையை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்தான் திட்ட இயக்குனர். அவருடைய பணியிலேதான் சந்திராயன் 1, 2 அனுப்பப்பட்டது. அதுலதான் நிலவிலே நீர் இருக்கிறது, மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை நிலவிலே இருக்கும் என்பதை முதலாக உலகத்துக்கு, ஏன் அமெரிக்கா நாசா விண்வெளியத்துக்கே சொன்னவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த. அவரை நாங்க எங்க கல்லூரி கூட்டிட்டு வந்தோம். நாங்கள் 10 கல்லூரி நடத்துறோம். அதுல ஒரு கல்லூரி பொறியியல், 2 கல்லூரி பொறியியல் கல்லூரி. அந்த ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக அப்ப மாணவ மாணவியர்களோடு கலந்துரையாடலும் வச்சிருந்தோம். அப்ப சந்திராயன் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடத்திலே ஒரு பெண், அது கோயட் காலேஜ், அதுல ஒரு பெண் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. 2 கேள்வி என்றால் மயில்சாமி அண்ணாதுரை இடத்திலே
இந்த சந்திராயன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆனது? இந்திய அரசுக்கு இந்த ஏவுகணையை அனுப்பி இதை டெஸ்ட் பண்றதுக்கு, சந்திரன்ல போய் நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு திட்ட செலவு, திட்ட மதிப்பீடு எவ்வளவு? எவ்வளவு இதுக்கு செலவாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டது. உடனே அவரு மயில்சாமி அண்ணா பேசினாரு, இதுக்கு 4 வருஷம் பிடிச்சது சந்திராயன் 1க்கு. 4 வருஷம் ஆச்சு. இதுல எங்களுடைய சயின்டிஸ்ட் செலவு, சம்பள செலவு, அந்த தளவாட செலவுகள் எல்லாம் சேர்ந்து 4 வருஷத்துல 400 கோடி ரூபாய் செலவாச்சு. நல்லா கேளுங்க. சந்திராயன் 1 ஏவுகணையை மேலே அனுப்பி நிலவிலே நீர் இருக்கிறது என்று டெக்னாலஜி மூலமா கண்டுபிடித்து வந்து சொல்லுவதற்கு 400 கோடி ரூபாய் இந்திய அரசு செலவழித்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த பொண்ணு அடுத்தாப்புல ஒரு அதிரடியா ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? இந்தியா போன்ற ஏழை நாட்டு, நல்லா கவனிங்க, இந்தியாவை போன்ற ஏழ்மை மிக்க ஒரு நாட்டு ஏதோ ஒரு கிரகத்துல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்காக 400 கோடி ரூபாய் செலவழிக்கணுமா? 4 வருஷம் செலவழிச்சு 400 கோடி ரூபாய் செலவழிக்கணுமா? இது அபத்தமா தெரியலையான்னு கேட்டது. மயில்சாமி அண்ணாதுரை சிரிச்சுட்டே சொன்னாரு, ஏழ்மையான இந்தியா நாட்டுல இவ்வளவு கேட்கிறீங்களே, உண்மையிலேயே இந்தியா ஏழ்மை நாடு இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே இந்தியா ஏழ்மை நாடு இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு கேட்டது அந்த அம்மா. அந்த ஆண்டு, நான் சொல்றது 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால, அந்த ஆண்டினுடைய ஒரு புள்ளி விவரத்தை அவர் சொன்னார். நீங்க 400 கோடி ரூபாய் ஒரு தொழில்நுட்பத்துக்காக, விண்வெளி ஆராய்ச்சிக்காக செலவிடுவது வேஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களே, ஆனால் இந்த நாட்டிலே உங்களை போன்ற இளம் பெண்களும் இளம் மாணவர்களும் முடி வெட்டுவதற்காக, முடி, தலைமுடி, தலையின் இழிந்த மயிரணையர், இங்க இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு அவ்வளவு செலவாகும். ஆனா கீழே இறங்கி போச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்லை. இந்த முடி வெட்டுவதற்காக இந்தியாவிலே ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்று சொன்னால், அவர் சொன்ன புள்ளி விவரம் 2000 கோடி ரூபாய். 2000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 4 வருஷத்துக்கு 8000 கோடி ரூபாய். 4 வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் டெக்னாலஜிக்கு செலவழிப்பது கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் முடிவெட்டுவதற்கு, அப்ப இந்த பாக்ஸ் கட்டிங் இதெல்லாம் சொல்றாங்க, இல்லாத காலத்திலேயே 2000 கோடி ரூபாய். இப்ப எவ்வளவுன்னு பாத்துங்க. 2000 கோடி ரூபாய் முடிவெட்டுவதற்கு இந்தியாவிலே செலவாகிறது. இதுக்கு அடுத்தாப்புல உச்சத்துக்கு போய் அடுத்த ஒரு புள்ளி விவரம் சொன்னாரு. இது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்ன புள்ளி விவரம். நீங்க யார் வேணாலும் அவருக்கு அவர் அடுத்து சொன்னாரு, இந்த நாட்டிலே உள்ள இளைஞர்கள் செல்போனுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை, எப்ப சொன்னாரு? 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாரு. செல்போனுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி. நான் கேட்கிறேன், இந்த 5000 கோடியில அப்படியான என்ன சாதனையை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம்? நான் தமிழ் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழர்களுடைய வரலாற்றிலும் தமிழ் மொழியிலும் இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னாலஜிகளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அதுக்கு மேல காலம் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் இணையத்தை பயன்படுத்தி உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்ட்ராய்டு போன், அது ஒரு அருமையான கருவி, நீங்கள் பயன்படுத்துகிற விதத்திலே டாக்டர்கள் கையிலே இருக்கக்கூடிய கத்தி உயிரை காப்பாற்றுகிறது. கொலையாளிகள் கையிலே இருக்கக்கூடிய கத்தி ஒண்ணுதான், செய்யக்கூடிய வேலை வேற. அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு இந்த இணையத்தையும் இந்த செல்போனையும் இந்த கணிப்பொறியையும் பயன்படுத்தாத தலைமுறை எதிர்காலத்திலே சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நமக்கு முந்தைய தலைமுறை நமக்கு எவ்வளவு செய்திகளை, ஆற்றல் வாய்ந்த கோபுரங்களை, ஆற்றல் வாய்ந்த நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு
வெறுமனே பொழுதுபோக்கு. இந்த லாக்டவுன் 6 மாத காலம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மாணவ சகோதர சகோதரிகளே, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு கொண்டிருக்கிறது. இதை உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக எவ்வளவு நேரம் நீங்கள் பயன்படுத்தி அதற்காகத்தான் சொல்கிறேன். மேலை நாடுகளுக்கு சென்று பாருங்கள். 8 திக்கும் நான் சென்று வந்தவன். அங்கே சின்ன குழந்தைகள், நம் தமிழ் அவைகள் சின்ன குழந்தைகள் கூட அந்த செல்போனை அளவோடு பயன்படுத்துறாங்க. அதை மாடர்ன் டெக்னாலஜிக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்த அந்த கலப்பை. ஆனா எனக்கு மொட்டை மாடி இருக்குது. அதிலேயே என் வீட்டுக்கு தேவையான, இப்ப என் வீட்டுல இருக்குது, என்னுடைய வீட்டுல என் பையன் அதை செஞ்சு வச்சிருக்கிறாரு. என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில சென்சார் மூலமாக தண்ணீர் விட்டுகிறோம். அதான் சொல்றேன், இந்த தொழில்நுட்பம் எப்படி எனக்கு கிடைத்தது? 8 திக்கும் சென்றதால் கிடைத்தது. என்னுடைய வீட்டுக்கு தேவையான காய்கறி, என்னுடைய வீட்டுக்கு தேவையான மூலிகை செடிகளை என்னுடைய இல்லத்துக்குள்ளே உருவாக்குகிற டெக்னாலஜியை நான் 8 திக்கும் சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய, அங்கே உள்ள குழந்தைகள், குழந்தைக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிற போது உலகத்துக்கே விஞ்ஞானத்தையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் கொண்டு சேர்க்கிற நமக்கு ஏன் இருக்கக்கூடாது என்ற தேகம் எழுந்த காரணத்தினால் என்னுடைய பையன் அந்த வழியிலே அவனை ஊக்குவித்த காரணத்தினால் இன்றைக்கு மாடியிலே ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை மாடர்ன் டெக்னாலஜி. அந்த மாடர்ன் டெக்னாலஜி எப்ப கிடைக்கும்? 2 திக்கும் அடிப்படையிலே நாம ஸ்ட்ராங். ஆனால் இதை மேற்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்றால் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டிருக்க கூடாது. மறைவாக பழங்கதைகள் நமக்குள்ளே பேசி மகிழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லுங்கள். நீங்க தமிழ்ல தனி தமிழ் எழுதணும்னா நாங்க சொல்லல. அறிவியல் தமிழ்னு அறிஞர் வாசே குழந்தைசாமி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நூல் எழுதியிருந்தார். அவரு அந்த உங்களுக்கு எது புரியுமோ அதுல எழுதிட்டு போங்க. அதை அப்படியே மொழிபெயர்க்க வேண்டாம். அப்படியே மொழிபெயர்த்தாலும் நமக்கு புரியாது. சூரிய தொலைக்காட்சின்னு மொழிபெயர்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப அதை சன் டிவினே எழுதலாம். கலை சொற்கள், திசை சொற்கள், வட சொற்கள் எல்லாம் தொல்காப்பியத்திலே இருந்திருக்கு. தொல்காப்பியர் சொல்றாருல, என்ன திசை சொற்கள் என்பது என்ன? 8 திசையிலும் எந்தெந்த சொற்கள் டெக்னாலஜி சொற்கள், தொழில்நுட்ப சொற்கள் வருகிறதோ அதை கூடுமான வரையில் எல்லோருக்கும் பயன்படுத்துவது போல மொழிபெயர்க்கலாம். தமிழிலே அந்த திறமை இருக்கிறது. அப்படி மொழிபெயர்க்கலாம். இல்லை எல்லாருக்கும் வழங்கணும்னா அப்படியே அதை எடுத்து எழுதலாம். சன்னுங்கிறத சாணா இன்னும் எழுதுற மாதிரி எழுதலாம். அது மொழிக்கு ஒரு பெரிய அழிவையோ தாழ்வையோ ஏற்படுத்துகிறாரு. அதான் பாரதி சொன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் தமிழ் மொழியில், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு கொண்டு வந்து கலை சொற்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவைகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவோம் என்று சொன்னால் வருங்கால தலைமுறை டெக்னாலஜியை படிக்கிற போது அதற்கான தமிழ் சொற்களை அவர்களே பயன்படுத்துகிறார்கள். ஒன்றை மறந்து விடாதீர்கள், சொந்த மொழியிலே கற்கக்கூடிய கல்விதான் முக்கியமே தவிர நீங்கள் அது எந்த மொழியிலே இருந்து வந்தது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவைகள் சொந்த மொழி அறிவுக்கு உட்பட்டதாக மாறுகிற போது என்னுடைய உண்மையான அறிவு கிடைக்கும். அந்த டெக்னாலஜியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழிலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன, முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. நாலேஜ் என்பது வேறு, விஸ்டம் என்பது வேறு. இதை நாம ஒண்ணு நினைச்சிருக்கோம். நாலேஜ் என்பது அறிவு, விஸ்டம் என்பது ஞானம். தமிழ் தான் இதை சொல்லுச்சு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. அழித்திடுவோம் சொன்னல. இன்னொன்னு பாரதி சொன்னா, தொழில்நுட்பம் வளரணும், நாடு தொழில்நுட்பத்துறையில பிரகாசிக்கணும் என்று சொல்லுகிற போது பாரதி சொன்னா, பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடைகளும் பண்ணி மலையென வீதி குவிப்போம். வீடு விட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வேணும்.
வீதி வீதியா பட்டாடையும் பஞ்சுனால ஏற்ற பருத்தி உடைகளும் வீதி வீதியா குவிக்கணும்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறாங்க, ஒரு நுட்பம் இருக்கிறது. பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடைகளும் பன்னி மலையென வீதி குவிப்போம். இல்ல பட்டினில் ஆடை பஞ்சினில் உடை. அப்ப ஆடை என்பது வேற, உடை என்பது வேற. நாம ரெண்டையும் ஒண்ணா நினைச்சிட்டு இருக்கோம்ல. பாரதி எவ்வளவு நுட்பமா சொல்றாங்க. பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடைகளும். என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உடுத்திருக்கிறது பட்டு இல்லை, இது இந்த உடுத்தி இருக்கிறது இது காட்டன் பஞ்சு, அதனால இதுக்கு உடைன்னு தான் பேரு. பஞ்சினால் செய்வதற்கு பேர் உடை. இது அவசியம், அத்தியாவசியம். இது இல்லாம உட்கார முடியாது. ஆக அவசியத்துக்காக நாம் உடுத்துவதற்கு பேர் உடை, ஆடம்பரத்துக்காக அணிவதற்கு பேர் ஆடை. பட்டினில் பட்டு தேவையில்லை. இப்ப நான் உட்கார்ந்து ஒரு பட்டி தருக பட்டு அங்கோஸ்தரத்தோட அது தேவையில்லை. நான் யார்? நான் என்ன படித்திருக்கிறேன்? என்னுடைய அறிவு என்ன? என்னுடைய ஞானம் என்ன என்பதை என்னுடைய நாக்கு, என்னுடைய பேச்சு அதுதான் உங்களுக்கு காட்ட வேண்டுமே தவிர நான் போடுகிற பட்டாடை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால்தான் பட்டினில் ஆடையும், ஆடம்பரத்துக்காக அணிவது பட்டு, அவசியத்துக்காக அணிவது உடை. அதனாலதான் பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடைகளும் என்று பாரதி சொன்னான். மிக ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், ஓய்தல் செய்யும் என்றெல்லாம் ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக தேனியை போல இந்த நாட்டு இளைஞர்கள் உடைக்க வேண்டும் என்றான். பாரதிக்கு ஒரு ஆசை, அவனுடைய கவிதைகளை தீப்பெட்டி சைஸு கொண்டு வரணும்னா. பாரதியுடைய கட்டுரை, நீங்க கவிதைகளை தாண்டி பாரதியுடைய கட்டுரைகள் நிறைய இருக்கு. இப்ப எட்டயபுரத்திலே இலசை மணியன் என்று ஒருவர், இவர் தேசிய நூலகத்துக்கு சென்று அங்கே போய் பாரதி இந்தியாவின் அவருடைய இந்தியா பத்திரிகையிலே எழுதிய அந்த கட்டுரைகள்லாம் அங்கதான் இருக்குது, வேற தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டு கவிஞன் பாரதி எழுதிய கட்டுரைகள் கல்கத்தா நூலகத்துல இருக்கு. அவர் போய் 2 வருஷம் படிச்சு, அதனாலேயே அவர் கண் பார்வை போச்சு. எலசை மணியன் கண் பார்வை போச்சு. அது அப்படியே மைக்ரோ பிலிம்ல எடுத்து வந்தார். அப்ப இந்த கேசட்டு, செல்போனு, பென்ட்ரைவ் எல்லாம் கிடையாது. அதனால நான் சொல்றது 25 ஆண்டுகளுக்கு முன்னால அதை மைக்ரோ பிலிமா எடுத்துட்டு அதை ஓட்டி பார்க்கறதுக்கு அவருக்கு காசு கிடையாது கையில, ரொம்ப ஏழ்மைப்பட்டவர். அதனால நம்ம சின்ன பிள்ளைங்க அட்டை இருக்க டெக்னாலஜி என்னங்க, வீட்டுல நாம செய்யறதாங்க டெக்னாலஜி. மைக்ரோ பிலிம்ல அவர் எடுத்துட்டு வந்தப்போ இதை பூரா அது இந்த பழைய காலத்து சினிமா பிலிம் ரோல் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒரு அட்டைப்பெட்டியில ஒரு லென்ஸை ஒட்டி, இல்ல அதுக்கு பின்னால வெளிச்சத்தை பாட்டி, சவத்துல பாட்டி, இந்த வெளிச்சத்துக்கும் லென்ஸுக்கும் இடையில இந்த மைக்ரோ பிலிமை வச்சு பாரதியினுடைய அந்த கட்டுரைகளை எல்லாம் அந்த லென்ஸ் மூலமா உருப்பெருக்கி அதை 4 நண்பர்களை வச்சு எழுதினார். எழுதி 1 வரி 2 வரி இல்ல, இது மாதிரி 450 பக்கம் எழுதினாரு. NCBH நிறுவனம் பாரதி தரிசனம் என்று அதை நூலா வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதியுடைய கவிதைகளே, பாரதியினுடைய கவிதைகள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. ஆனால் பாரதியுடைய கட்டுரைகள் எப்ப தெரிஞ்சதுன்னா அந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான். அது வீட்டுக்குள்ள அவர் செஞ்ச டெக்னாலஜி. இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. காசு இல்லாத ஏழை. இப்பதான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலதான் அவரு இறந்து போனார் எட்டயபுரத்துல. அவரு எட்டயபுரத்துல உள்ள பாரதியுடைய மணி மண்டபம் இருக்கிற நினைவு இல்லம் இருக்கிறதே, அதுக்கு அவரை காப்பாளராக தமிழக அரசு நியமிச்சது. அங்கதான் 20-30 ஆண்டுகள் பணிபுரிஞ்சார். பாரதிக்காக தன்னுடைய பார்வையை அந்த பாரதி ஆசைப்பட்டான் தன்னுடைய தன்னுடைய கவிதைகள் தீப்பெட்டி சைஸ்ல வரணும். ஏன்னா பாரதி காலத்துல குறுந்தகடு இல்லை, பாரதி காலத்துல பெண்கள் இல்லை. ஆனாலும் அவனுடைய சிந்தையிலே உதிச்சிருக்கிறது எவ்வளவு குறுகலான அளவுல. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சான். எல்லாரும் பாக்கெட்லையும் தன்னுடைய இருக்க வேண்டும் என்ற பேராசை பாரதிக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? அந்த என்னுடைய இதயத்துக்கு பக்கத்திலே உள்ள இந்த
பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தை எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் பனி வெயில் வருகிற போது மறைகின்ற பனி போல நம்முடைய துயரமெல்லாம் நீங்கிவிடும். யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? மாணவர்கள் நினைக்கலாம், ஒரு இவ்வளவெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு, தமிழ் சொல்றீங்க, இணையம் சொல்றீங்க, 2 தொடர்பு சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க சாமானியர்கள் எப்படி? நீங்கள் மறந்து விடாதீர்கள், சாமானியர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஐன்ஸ்டீன் சொன்னல, அவருடைய வாழ்ந்த இல்லத்துக்கெல்லாம் நான் போனேன். 1921 அவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நோபல் பரிசு. நோபல் பரிசுனா வெறும் பரிசு மட்டும் கிடையாது, எத்தனையோ US$, கோடிக்கணக்கான டாலர். அதை ஒருத்தர் வாங்கினான்னா 6 ஜென்மத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு பெரிய இது வந்தது. அந்த பணம் எங்க போச்சு தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், மிகப்பெரிய அறிவாளிகளுடைய வாழ்க்கையும் சோகத்திலே தான் இருந்திருக்கிறது. சொந்த மனைவியோடு வாழ முடியாமல் தான் அவர் அமெரிக்காவுக்கே குடி போனார் ஐன்ஸ்டீன். அந்த முதல் மனைவி கருத்து ஒருமிக்காத அந்த மனைவியோடு டைவர்ஸ்லாம் அப்ப அவங்க காலத்துல மேல்நாடுகள், நம்ம நாட்டிலேயே சொல்ல முடிச்சு. இப்ப எந்த கோர்ட்டையும் கூட, சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டை விட அந்த ஃபேமிலி கோர்ட்டு தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த கேஸ்கள் தான் லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்கு. அப்ப மனைவிக்கு டைவர்ஸ் ஆகும்போது அந்த மாதிரி டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னுச்சு. அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவர் சொன்னாரு, பாருங்க அவருக்கு நம்பிக்கை இருந்தது. எப்படியும் நம்முடைய கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு அப்ப அவர் வாங்கல, ஆனால் நிச்சயமாக உலகின் மிகப்பெரிய பரிசான நோபல் பரிசு கிடைக்கும். அதனால எனக்கு எதிர்காலத்திலே கண்டிப்பா நோபல் பரிசு கிடைக்கும், அப்படி கிடைத்தால் அந்த பணம் முழுதும் உனக்கு தரேன். அதை சொல்லித்தான் டைவர்ஸ் சொன்னார். பிரச்சனை எல்லாருக்கும் இருந்தது. சாக்ரட்டிஸுக்கு பிரச்சனையா? உலகத்திலே அறிவோடு யுத்தம் செய்கிற அத்தனை பேரும் சொந்த வாழ்க்கையிலே ஏராளமான துயரங்களை, நீங்க நினைக்கிறேன் என்னங்க துயரம்? நான் ஒன்று சொல்றேன், என் வாழ்க்கையில நான் தன்னம்பிக்கை ஏற்றிக் கொள்வதற்கு ஒரே ஒரு ஆசிரியர், வைகுண்டம் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அவர் எனக்கு சொன்னார். அவர்கிட்ட அவர் அப்ப நான் SLC படிக்கல, வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு உள்ள பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் போய் அவர்கிட்ட புலம்புனேன். அவர் சொன்னாரு, அவர் ஒரே ஒரு கேள்வி, அந்த தமிழ் ஆசான், இன்னைக்கு அவருக்குதான் நான் நினைக்கிறேன், அவரு வைகுண்டம் திருவிழிபுத்தூரிலே கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று ஆண்டாள் நாச்சியார் மாதவனை நோக்கி தவம் செய்த அந்த மண்ணிலே நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய தமிழாசான் வைகுண்டம் ஒரு வார்த்தை, என்னுடைய ஒரு கேள்வி என்று கேட்டாரு. பிரச்சனை நிறைய இருக்கு, வாழ முடியாத அளவுக்கு சொல்லுகிற போது அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனை எப்போ வந்தது? எனக்கு புரியல ஐயா, எனக்கு புரியல என்ன. அவர் சொன்னாரு, நான் திரும்ப எளிமைப்படுத்தி கேட்கிறேன், நீ இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல பிரச்சனை இல்லையான்னு கேட்டாரு. நிச்சயமா இருந்தது. ஏன்னா எத்தனை பேருடைய வாழ்க்கை நம்ம படிக்கிறோம்ல, அத்தனை பேரும் பிரச்சனையில தானே இருந்துக்கிறாங்க. அப்ப ஆகப்பட்ட மகாத்மா காந்தி வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு சொந்த வாழ்க்கையில. அப்ப நீ இந்த உலகத்துல வைகுண்டம் என்கிட்ட கேட்டாரு, நீ இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால உனக்கு பிரச்சனை இல்லையான்னாரு. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால உலகத்துல பிரச்சனையே இல்லையான்னாரு. இருந்ததுன்னு. சரி, நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லையா, இருக்காதான்னாரு. அது எப்படி பிரச்சனை இருக்கத்தான் செய்யணும். அப்ப அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, நீ பிறப்பதற்கு முன்னாலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, இறந்த முன்னாலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, நீ இடையில வந்துடுவேன். பிரச்சனை தான் பெர்மனன்ட், பிரச்சனைகள் பெர்மனன்ட். ஒரு ஆபீஸ்ல பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருக்கிறான்னா அங்க போய் நான் டெம்பரரியா நுழைஞ்சேன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். பெர்மனன்ட் எம்ப்ளாயி எவனோ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழணும், இல்லைன்னா அந்த கம்பெனில என்னால போட்ட முடியாது. அப்ப எனக்கு முன்னாலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, எனக்கு பின்னாலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, அது பெர்மனன்ட், நான் டெம்பரரி. அப்ப பிரச்சனைகளோடு அனுசரித்து போவதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்குது, நம்மளை விட அதிகமா பிரச்சனை இருக்குது.
இன்னைக்கு நான் அந்த தரையில வந்து ஒரு பாய வேண்டாங்க, பட்ட 10 நிமிஷத்துல நான் தூங்கிடுவேன். கோடீஸ்வரன் தூங்க முடியுமா? தூங்க முடியுமாயா? எந்த நேரத்துல என்ன ரைடு வரும், எந்த நேரத்துல திருடன் வருவானா, எந்த நேரத்துல ரைடு வரும், 500 ரூபாய் கட்டா வச்சு இதுல வெத்தையில வச்சு தச்சு அது மேல படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது அவனுக்கு. அவனை விட்டு நான் தானே உண்மையான கோடீஸ்வரன். அவன் பிச்சைக்காரன். மெத்த முழுக்க 500 ரூபாய் கட்டும், 1000 ரூபாய் கட்டும், ஆனால் சாக்கடை மேல போட்டிருக்கிற ஸ்லாப் மேல ஆடு வாய்க்குள்ள எத்தனை கொசு போறதுன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கானே, அவன் தான் அந்த பிச்சைக்காரன். உண்மையிலேயே கோடீஸ்வரன். எந்த நேரத்துல எது ஒண்ணு பயந்துகிட்டு இருக்கிறது பேரு வாழ்க்கையா? அதான் அபை பாட்டி கேட்டா, தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மாநிலரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போனவின் யாரையா அனுபவிப்பார் பாவி காலந்த பணத்தை. பணத்தை சேர்க்கிறதும் கஷ்டம், பணத்தை டெபாசிட்ல வச்சிருக்கிறதும் கஷ்டம், பணம் திவால் ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். அப்ப வாழ்க்கையில எப்படி பணம் நிம்மதியை திரும்புறீங்க? கஷ்டப்படாம பணம் வருமா? வராது. கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது நம்மளை விட்டு திடீர்னு எவனாவது ஒருத்தன் கொண்டு போயிட்டான்னு வைங்க, அப்பயும் கஷ்டம். அப்ப எல்லா நிலையிலும் துன்பம் தரக்கூடிய பிரச்சனைகள் உலகத்துல தொடர்ந்து இருக்கிறது. நீர்வழிப்படும் புனை போல் முறைவழிப்படும். நமக்கென்று ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையிலே நாம் நடத்துகிற அந்த போராட்டம் இருக்கிறது. என்னுடைய பிறப்பே ஒரு போராட்டம் தானே. என்னுடைய தாயின் கர்ப்பப்பைக்குள்ளே வருகிற என்னுடைய தந்தையுடைய உயிர் சத்து முட்டி மோதி அதிலே எது வல்லமையுடையதோ அதுதான் நானாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கை தொடங்குவதும் போராட்டத்திலே தான் தொடங்குகிறது. வாழ்க்கை முழுக்க போராட்டங்களை நாம் கற்கக்கூடிய, அதான் சொன்னேன், விஸ்டம் என்பது பள்ளிகளில் கல்லூரிகளில் நீங்கள் படிக்கக்கூடிய அறிவு, நாலேஜ், அது அறிவு. அதை மேற்கொண்டு நீங்கள் பாரதியாரோ காமராஜரோ இவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல. ஆனா அதுக்காக அவங்க முட்டாள்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஞானிகள் அவர்கள், ஞானம் படைத்தவர்கள். அப்படி ஞானம் படைத்தவர்களாக நீங்க கன்னியாகுமரி பக்கம் வந்து தொட்டிப்பாலம் இருக்குது, நீங்க கேட்டு போய் பாருங்க. ஒரு ஹை டெக்னாலஜி. இதுவரைக்கும் 2 மலைக்கு இடையில தொட்டி மாதிரி ஒரு பாலம் போட்டுட்டார். யார் போட்டது? பெருந்தலைவர் காமராஜர். அது போடவே முடியாதுன்னு எல்லாம். எந்த நிலமும் கைது, எந்த விவசாய நிலத்தையும் அழிக்கல. ஆனால் 2 மலைக்கிடையில தொட்டி மாதிரி ஒரு பாலம் கட்டி அது மேல தண்ணியை கொண்டு போனார் குடிநீர் வசதிக்காக. ஒரு மலைப்பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த தொட்டி பாலம். காமராஜர் எந்த பொறியியல் கல்லூரியிலும் படிக்கலைங்க. ஆனால் இன்னைக்கும் வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க, அது மாதிரி ஒரு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தினாங்க. நீங்க காமராஜர் காலத்துல அவர் அந்த திட்டத்தை சொல்லுங்க, எந்த பொறியாலும் அது சாத்தியம் இல்லைன்னாங்க. இந்த வழியில அந்த மலையை தண்ணி கொண்டு போனா முடியாதுன்னாங்க. ஏன் முடியாதுங்கிறேன் என்று சொல்லி, டெக்னாலஜி என்பது நாம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இருந்த டெக்னாலஜி தொட்டிப்பாலம். நீங்க கன்னியாகுமரி நெட்ல எல்லாம் போட்டு பாருங்க. நீங்க எல்லா இடத்துக்கும், நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போகணுங்களே, கல்லணையோ தஞ்சாவூரோ என்ன, இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணுங்கிறது நேர்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நெட்ல போட்டாலே வருது. அதனுடைய ஏராளமான செய்திகள்லாம் அதை பற்றி வருது. அப்ப நீங்கள் இந்த தொழில்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், அவைகளையும் மீறி தொழில்நுட்ப பாதையிலே நடைபோட வேண்டும். தமிழ் 2 வேலையை செஞ்சது டெக்னாலஜிக்காக. என்ன வேலை தெரியுமா? ஒன்று, அடிப்படை தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்தியது. இன்னொன்று, எந்த தடை வந்தாலும் லட்சியத்தை நோக்கி முன்னேறி எடுத்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் கொடுத்தது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்முடைய தன்னம்பிக்கையும் சேர்ந்திருக்குமானால் எதிர்காலத்தில் இன்னும் தமிழ் தலைமுறை நிறைய சாதிக்க முடியும். நான் உலக நாடுகளில் எல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே இருந்து போனவர்கள்
ஈழத்திலே இருந்து போன நம் தமிழ் உறவுகள் இவர்களெல்லாம் அங்கே மிகப்பெரிய டாக்டர்களாக, மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களாக, அமெரிக்காவில் சிலிக்கான் வேலி நான் போயிருக்கிறேன். சிலிக்கான் வேலி என்று ஒரு இடம் இருக்கிறது. அதுல 60% மேல் தமிழ் பேசுகிற இளைஞர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து உள்ளார்கள். அவங்கெல்லாம் இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னா போட்டு சிலிக்கான் வேலியே கிடையாது. அதே மாதிரிதான் லண்டன்ல உள்ள மெடிக்கல் டாக்டர்ஸ். இந்த தொழில்நுட்பம் எல்லாம் ஜீன் நம்முடைய தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான சிந்தனை, அறிவு, ஆற்றல், இவைகள் எல்லாம் அங்கேயும் போய் செட்டில் ஆகணும்னு நான் சொல்லல, பாரதியும் சொல்லல. சென்றிடுவீர் 8 திக்கும் சொன்னேன். அடுத்தவர்ல சொன்னா சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்த்திடுவீர்னா. நீ வெளிநாடுகளுக்கு போங்க. இப்ப நான் போனேன், சுவிட்சர்லாந்து போனேன், 60 வயசுலதான் போனேன். 60 வயசுல எனக்கு ஒரு தொழில்நுட்பத்தை 10 வயசு பையன் கண்டு கொடுத்தான். அதை வச்சு அங்கேயே நான் செட்டில் ஆகல. அதை கொண்டு வந்து என் வீட்டு மாடியில அதை நிறைவேற்றி இருக்கிறேன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்த்திடுவீர். பாரதி பிறந்த மண்ணிலே பிறந்தேன். பாரதி சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். இது நான் என் வாழ்க்கையில செஞ்ச ஒரு சின்ன காரியம். இது மாதிரி நீங்க என் பையன் அடுத்த படியில 3D பிரிண்டர், முப்பரிமாண அச்சுப்பொறி, இதுவரைக்கும் ஜப்பான்ல சீனாவுல மட்டும்தான், ஊகான்லையும் ஷாங்காய்லையும் மட்டும்தான் உற்பத்தியானது. வீட்டிலேயே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கலாம். லாக்டவுன் வீட்டுல வெளியே போக முடியாது. எல்லாம் ஆன்லைன்ல அமேசான்லயும் அதுலயும் எந்த நாட்டுல இருந்து எந்த உபகரணத்தையும் உங்களால வரவழைக்க முடியும். வீட்டிலேயே இருந்து கொண்டு இன்னைக்கு முப்பரிமாண அச்சுப்பொறியை பயன்படுத்தி முகக்கவசம், எண்ணெய் துறை முகக்கவசத்தையும் அவன் தயாரிச்சான். வேர்ல்டு ஃபுல்லா அது ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தாக்கும் அந்த முப்பரிமாண அச்சுப்பொறியையும் வீட்டிலேயே உருவாக்கிட்டு இருக்கான். ஆக எல்லா நாடுகளுக்கும் செல்லுங்கள். எந்த நாடு நீங்க சொல்லலாம் சார், நீங்க உங்களை பேசுறதுக்காக போகிற டிக்கெட் போடுவாங்க, தங்க வைப்பாங்க. எங்களுக்கு என்ன சார் வசதி? ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்க போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம், உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக நான் சொல்றேன். எங்க பக்கத்து வீடு, இப்ப நான் பேசுகிற இந்த செவருக்கு அடுத்தாப்புல உள்ள வீடு, அந்த வீட்டுல ஒரு இஸ்லாமிய மாணவர் இங்க வந்து ஒரு சாதாரண கல்லூரியில பொறியியல் பட்டம் பெற்றவர், பி மெக்கானிக்கல் நினைக்கிறேன். அந்த பையன் இப்ப லண்டன்ல இருக்கிறார். இப்போ ஒரு 10 மாசம் 12 மாசம் போனார் லண்டனுக்கு. எதுக்குன்னா ஐபிஎம், இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அந்த கோர்ஸ் படிக்கிறதா போனார். அவங்க ரொம்ப மீடியம் ஃபேமிலி. எப்படி உங்களுக்கு அதெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா சொன்னாரு, நாமக்கல் நீங்க யாராவது நம்பர் இருக்குது, நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். சும்மா பேசிட்டு போறது வாழ்க்கை அல்ல. என்னால ஒரு 4 பேருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா அதுதான் வாழ்க்கை. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பணம் வாடி துன்பமிக உழன்று செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? அது இல்லைங்க வாழ்க்கை. 4 பேருக்கு பயன்படணும். நாமக்கல்ல ஒரு நிறுவனம் இருக்குது. நீங்க லண்டன்ல போய் இப்ப ஐபிஎம் படிக்கணும் அப்படின்னா உங்க டெபாசிட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா தான் உங்களுக்கு விசாவே கிடைக்கும், ஸ்டூடெண்ட் விசாவே கிடைக்கும். அது போக அங்க 2 லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3 லட்சமோ எனக்கு மொத்தத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் அங்க செலவாகும். ஆனா அந்த 10 லட்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடலாம். அந்த 30 லட்சம் கேட்டாங்க. அதுதான் எங்களுக்கு இடர்பாடா இருந்தது. ஆனா அந்த நாமக்கல் நிறுவனம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிச்சு. அவங்களே 30 லட்சம் ரூபாய் நமக்கு டெபாசிட் பண்ணிடுறாங்க. அது கேட்டது நமக்கு எழுதி வாங்கிடுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை மட்டும் இன்ட்ரெஸ்டா வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணி விசா கிடைச்சோம்னா அந்த 30 லட்சத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம அக்கௌண்ட்ல அவங்களே போடுவாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆனா நமக்கு விசா கிடைச்சிடும். அந்த பையன் போனான்ல, அங்க போய் ஐபிஎம் ஹெட்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில வந்து அவன் படிக்கிறான், ஐபிஎம் படிக்கிறான் இப்போ. ஆனால் ஒரு 4 மாசம் 2-3 மாசம் அங்க படிச்சான். அங்க வந்து இந்த மார்னிங் 1 மணியோட முடிஞ்சிடும், குளிர் பிரதேசம். அதுக்கப்புறம் மீதி உள்ள நேரத்தான் பாத்தியமா படிச்சான். பாத்தியமா வேலைக்கு போனான். அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்ட் டைம் வேலை கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அங்க ஆள் பற்றாக்குறை.
அதனால அவன் வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈட்ட ஆரம்பிச்சான். 2 செமஸ்டர் ஃபீஸ் அவனே கட்டிட்டான். இப்போ அவன் இப்ப லாக்டவுன் யூனிவர்சிட்டிக்கு எட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போக முடியல. அதனால ஃபுல் டைமா 2 கம்பெனில வேலை பார்க்கலாம். 2 கம்பெனில வேலை பார்த்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவன் இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கான். அவன் போய் 10 மாசம் தான் ஆகுது. சத்தியமான உண்மை. கடவுளுக்கு பொதுவா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அவன் ஈட்டி இருக்கிறான். ஏன்னா உழைப்பு. டெய்லி 18 மணி நேரம் உழைக்கிறான். 5 மணி நேரம் தான் தூங்குறான். 1 மணி நேரம் மத்ததுக்கு வேலை செய்யறான். என்ன 18 மணி நேரம் உழைச்சு அவனுடைய 2 வருஷத்துக்கான ஃபீஸையும் அட்வான்ஸாவே கட்டி முடிச்சுட்டான். கட்டி முடிச்சுட்டு அவன் போய் வேலைக்கு போறதுனா கார் வேணும்ல. அங்க ஒரு டவுன் பஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நின்றுட்டு போக முடியாது. அதனால சொந்தமா கார் வாங்கிட்டான். மனிதன் வாழ்க்கையில தன்னம்பிக்கை போகணும், லண்டன்ல தான் படிக்கணும், IBM தான் படிக்கணும் என்பது அந்த பையனுடைய லட்சியம். 10 இல்லாம தான் அங்க போனான். 10 லட்சம் ரூபாய்க்கு அவனுடைய காரையும் வாங்கி அவனுடைய படிப்பு கல்வி செலவையும் முடிச்சான் அப்படின்னு சொன்னா, மாணவர்களே, பணக்காரர்கள் மட்டும்தான் 8 திசைக்கும் செல்ல வேண்டும் என்று பாரதி நினைத்திருந்தால் சென்றிடுவீர் 8 திக்கும் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு சொல்லி இருக்க மாட்டான். பாரதியுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமானது, நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, நெறிகாட்டுவதற்கு அழகப்பா மேலாண்மை நிறுவனத்தை போலவும், ஸ்டான்லாக்ஸ் போன நிறுவனத்தை போலவும் என்னை போன்ற தனிநபர்களும் எத்தனையோ பேர் உங்களுக்கு நெறிகாட்ட காத்திருக்கிறோம். தொலைநுட்ப உலகிலே தமிழன் அன்றைய புகழை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் பாரதி கண்ட கனவு, அதுதான் பாரதி கண்ட புதிய விதி. அந்த இனி ஒரு விதியை நாம் எழுதுவோம். தமிழன் தொழில்நுட்ப துறையில் இன்னும் சாதனைகள் படைப்பான், படைக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தோடு என் எதிர்கால தலைமுறையே தன்னம்பிக்கையோடு வாருங்கள். உங்கள் எதிரே இருக்கிற தடைகளை எல்லாம் பொடி பொடியாக நொறுக்கி விட்டு வாருங்கள். இருப்பு கொட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, சிம்புல் பறவையே சிறகை விரி. சிறக விரிச்சாதான் 8 திசையும் பறக்க முடியும். பாரதிதாசன் அதைத்தான் சொன்னா. பாரதியுடைய மாணவன் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவுகள் இந்த டெக்னாலஜி காலத்துல உடைபட்டு போய்விட்டது. நீங்கள் எந்த நாட்டுக்கும் பறக்கலாம். கூட்டிய இருப்பு கூட்டின் கதவுகள் உடைபட்டன, சிறுத்தையை வெளியிடுவார், பறவையை சிறகை விரி, சென்றிடுவீர் 8 திக்கும். செல்வங்கள் யாவும் குழந்தை இங்கு சேர்த்திடுவீர். நன்றி, வணக்கம்.